வெல்கம் டு கியூப் மேத் 1729 சேனல். ஸோ நம்ம அடுத்து இன்றைக்கி வந்து இவிஎஸ்சில் தேர்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், ஃப்ரம் டேஸ்டிங் டு டைஜஸ்டிங். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து bilingually we are going to discuss both தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த கான்செப்ட் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். how we are going to identify the different kind of tastes. ஓகே பார்ப்போம். இதில் different taste. Jumba ran into kitchen and caught hold of her mother, saying, "Ma, I'm not going to eat this bitter karila." Karila, which it means here bitter gourd. Okay, என்னது இது பாவக்காய். Give me gur jaggery and roti. Ma smiled and said, "You ate roti and sugar in the morning." Julan teased Jumba, "Don't you get bored of only one kind of taste?" வந்து போர் அடிக்காதா ஒரே ஒரு மாதிரியான டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருந்தா? ஜும்பா ரிப்ளைட் குயிக்லி, "Do you get bored with licking aimly?" யா. ஸோ டாம் ரெண்டு வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரியா அந்த அது இதாக இருக்கும், ஒரு மாதிரி சாப்பிட்டே ஒரு மாதிரி எச்சு ஊறும் ஒரு மாதிரி. "I bet your mouth is watering just by hearing the word imli." அந்த வார்த்தை கேட்டாலே என்னது வாயில் எச்சு ஊறும் அப்படிங்கிறாங்க. இஸ் மவுத் வாட்டரிங், ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த ஒரு சலேவா ஃபார்மேஷன் ஆயிரும். "Sure, I love the sour imli." புளிப்பான சுவையாக இருக்கும் அந்த இம்லிங்கிறது, அதனால் அப்படியே ஒரு மாதிரியாக சலேவா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகுது. புளிப்பு சுவையாக இருக்கும். அந்த லெமனாக இருக்கட்டும், டாமரைனாக இருக்கட்டும், மேங்கோவாக இருக்கட்டும், ரா மேங்கோவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். ஸோ sour taste. Yes, but I eat sweet and salty things too. I even eat karila, said Julan and looked at her mother. They both laughed heartily. ஸோ எல்லாம் சிரிக்கிறாங்க. அவங்க வந்து என்னது ஈவன் ஈட் கரீலாவும் சாப்பிடுவேங்கிறாங்க. பட் ஆனால் வாட் தே மென்ஷன், ஐம் நாட் கோயிங் டு ஈட் பிட்டர் கரீலான்னு சொல்லி மேலே சொன்னாங்களா? ஓகே. Julan said to Jumba, "Let's play a game. You close your eyes and open your mouth. I will put something to eat in your mouth. You have to tell what is it. You have to find." அதாவது நீ கண்ணை கட்டிக்கணும், நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுப்போம் மவுத்தில், நீங்கள் அது என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ப்ளே பண்ணுறாங்க கேம். Julan took a few drops of lemon juice in a spoon and put them into Jumba mouth. Okay, some lemon juice they are going to add it in the mouth. அது என்ன இருக்கும், லெமன் ஆல்ரெடி சொன்னது தான். இட்ஸ் ஸோ லெமன். ஜும்பா ரிப்ளைட் குயிக்லி, ரொம்ப புளிப்பு சுவையாக தான் இருக்கும், இட்ஸ் சோராக தான் இருக்கும். எஸ், இட்ஸ் ஸோ லெமன். ஜும்பா ரிப்ளைட் குயிக்லி. ஓகே, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க கரெக்டாக. Julan then picked up a small piece of jaggery. Her mother suggested, "Crush it, otherwise you will know what it is." ஆமாம், அது ஜாகரியை வந்து வெள்ளத்தை வந்து அப்படியே கெட்டியாக கொடுத்தா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிரும். அதனால் என்ன பண்ண, நல்லா க்ரஷ் பண்ண, நுறுக்கி நல்லா தூளாக்கி கொடு, அப்போ தான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கேம் ப்ளே பண்ணுறாங்க. Julan crushed the jaggery, but Jumba easily guessed it. அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஜும்பா. They played the game with different food items. Jumba could tell the fried fish even before tasting it. அது ஜும்பா வந்து டேஸ்ட் பண்ணாமையே அந்த ஃப்ரைடு ஃபிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. Julan said, "Now close your nose." இப்போ வந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அழகான அந்த ரோஸ்டான ஸ்மெல் வரும்போது பண்ணிருக்க முடியும். ஈவன் இப்போ இந்த கேம் வந்து என்ன ஆகுதுன்னா, அதை நம்ம எப்படி நார்மலாக கேம் விளாடுவோம், லெவல் 1 லெவல் 2ங்கிற மாதிரி, கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் மாதிரி போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, நோஸையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா ஸ்மெல்லை வந்து எடுக்க முடியாது, சென்ஸ் பண்ண முடியாது. ஓகே, நோஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க கேம் பார்ப்போம். ஓகே, "Now close your nose and tell me what is this." Jumba was confused. "Is it a bit bitter, a little salty, and somewhat sour? Give me one more spoonful." கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷனாக இருக்குது. Julan took another spoonful of cooked karila, uncovered Jumba's eyes and said, "Here it is, eat." Jumba laughed. "Yes, give me more." ஆக்சுவலாக அவங்களுக்கு அது என்ன வகையான டேஸ்ட்டுன்னு தெரியாமல் என்னது சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜும்பா. ஆனால் ஜும்பாவுக்கு வந்து ஆக்சுவலாக கரீலா வந்து பிடிக்கவே பிடிக்காது. எஸ், பட் அவங்க வந்து இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தே ஆர் லாஃபிங். ஓகே, டிஸ்கஸ் அண்ட் ரைட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, Julan's mouth started watering when she heard the word imli. When does your mouth water? List a few 5 things you like to eat and describe their taste. Okay,
நீங்கள் ஏதாவது ஒரு 5 வகையான திங்ஸை வந்து சொல்லுங்கள், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேட்குறாங்க என்னென்னு சொல்லலாம். ஐ தாட் சாக்லேட் எப்படி இருக்கும், என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? இட் வில் கிவ் ஸ்வீட். எஸ், ஐஸ்கிரீம் ஆல்சோ வில் பி ஸ்வீட். வேறு என்ன இருக்கும்? சிப்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் விரும்பி, அது எப்படி இருக்கும்? இட் இஸ் சால்ட்டியாகவும் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வில் பி ஸ்பைஸியாகவும் இருக்கும். சால்ட் அண்ட் ஸ்பைசி. பிக்கிள்ஸ் எடுத்துக்கலாம். பிக்கிள்ஸ் எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் சால்ட்டி as well as ஸ்பைஸியாகவும் இருக்கும். லெமன் சோர், புளிப்புச்சுவையாக இருக்கும். 5 ஐட்டங்கள் நான் சொல்லிவிட்டேன், இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் எழுதிக்கங்க. ஓகே, do you like only one kind of taste or different one? எப்படிங்க, உங்களுக்கு ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு பிடிக்குங்களா இல்லை டிஃப்ரெண்ட் பிடிக்குங்களா? ஒரே ஐட்டங்கள் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிருங்க. இஃப் யூ ஆர் டேக்கிங் ஒன்லி ஒன், இட் மேக்ஸ் மீ அஸ் அ வெரி போர்ட் திங்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? we have to like to taste different kind of tastes. Yes, okay. Zulan put a few drops of lemon juice in Zumba mouth. Do you think we can make out the taste with just a few drops? என்ன கேட்குறாங்க, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ்லேயே அந்த கண்டுபிடிச்சிட முடியுமா டேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. எஸ், கண்டிப்பாக முடியும். ஏன்னா அது அந்த புளிப்பு அப்படி இருக்கும், ஒரு ட்ராப் விட்டாலே போதும். எஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சோர் லெமன் ஜூஸ் we can easily make out that taste. கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா? ஓகே. இஃப் someone were to put a few seeds of sanf, aniseed, அந்த சீரகம் சோம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பாருங்கள். இஃப் someone were to put a few seeds of sanf, aniseed on your tongue, would you be able to tell with your eyes closed how? பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அந்த ஸ்மெல் அப்படியே ஒரு அழகான ஸ்மெல் வரும். அந்த அஞ்சரைப்பட்டி நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, கிச்சனில் அம்மாவெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா போய் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த சீரகம் சோம்பெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதோட ஸ்மெல் பாருங்கள். அந்த சான்ஃபோட ஸ்மெல் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அழகாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இந்த தான் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யூ ஹேவ் டு ரைட். நானே ஆல்மோஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே. ஹவு டிட் ஜும்பா மேக் அவுட் த ஃப்ரைட் ஃபிஷ்? ஹவு டிட் ஜும்பா மேக் அவுட் த ஃப்ரைட் ஃபிஷ்? எப்படி இது பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஃப்ரைட் ஃபிஷ் தான் சொல்லி எப்படி சொன்னாங்க? நான் அப்போ என்ன சொல்லிட்டேன், பை த ஸ்மெல்லு தான். ஸோ அந்த ஸ்மெல் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வேறு என்னெல்லாம் பண்ண முடியும்? என்ன கேட்குறாங்க, கேன் யூ கெஸ் த நேம் ஆஃப் சர்டைன் திங்ஸ் ஒன்லி பை தியர் ஸ்மெல் வித்தவுட் சீயிங் ஆர் டேஸ்டிங் தம்? ஆமாம், அதாவது சில பொருளெல்லாம் பார்க்காம அதோடைய ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிக்க முடியுமா? என்னென்ன பொருட்கள்? வாட் ஆர் தீஸ் திங்ஸ்? அழகாக எனக்கு தெரிஞ்ச ஆம்லேட்லாம் போட்டாங்கன்னா ஸ்மெல் அழகாக வரும். ஃபிஷ்ஷு வறுக்கலாம், நிறையா இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி வடை, சமோசா, லைக் எக், இதெல்லாமே கண்டுபிடிக்கலாம். மெனி திங்ஸ் இஸ் தேர். உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த டேஸ்ட்டே நமக்கு காட்டி கொடுத்துரும். ஓகே. ஹேஸ் எனி ஒன் ever told you to hold your nose before taking a medicine? Why do you think they tell you to do this? இதனால் இதை சொல்கிறாங்க, இதனால் நோஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. எஸ், பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு மாத்திரையெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மூக்கை மூடிக்கிட்டே அப்படியே குடிப்பாங்க. நிறைய பேர் இன்னும் அது மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன் மூக்கை மூட சொல்கிறாங்க? சில பேர்த்துக்கு அந்த டேப்லெட்டோடைய ஸ்மெல் வந்து பிடிக்காது. என்ன பண்ணிடுவாங்க, பிடிக்காதனால வாமிட் பண்ணிடுவாங்க. அதனால் சில பேர் மூக்கை மூடிக்கிட்டு டக்குன்னு டேப்லெட்டை முழுங்கிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ரியல் லைஃப்லேயே பார்த்துருப்பீங்க. ஈவன் ஸ்டில் நிறைய பேர் அது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க சில பேர்த்துக்கு அந்த சென்சஸ் பிடிக்காது அந்தோட ஸ்மெல்லு. ஓகே, அடுத்த டாபிக் போகலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டெல். கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே. லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த டங்க். இதில் பாருங்கள், இந்த டங்க் பெரிய நாக்கு இருக்குது, இதில் ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதை பார்ப்போம். மேலே க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டெல். Collect a few food items having different kind of taste. Play a game with your friends like Jumba and Jolan did. Tell your friend to taste the food and ask. ஸோ அவங்க 2 பேர் ஜோலனும் ஜும்பா விளாண்ட மாதிரி நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு டீம் மேக் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இந்த டங்கில் பாருங்கள், மோஸ்ட்லி இந்த லேபிள் த பார்ட் ஆஃப் த டங்க் கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம கையில் எல்லாம் சுகர்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஜீனி எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நுனி நாக்கில் வச்சோம்னாலே என்னது அழகாக ப்ரிடிக்ட் பண்ணிடுறது, இது ஸ்வீட்டா இல்லை சால்ட்டியா அப்படின்னு சொல்லி லைட்டாக குழம்புலாம் டேஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள். நுனி நாக்கில் தான் வைப்பாங்க, உப்பு இருக்கா காரம் இருக்கா அப்படின்னு பார்க்குறக்கு. எஸ். ஸோ அப்போ என்னது, ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறத எதை கண்டுபிடிக்கும்? ஸ்வீட் அண்ட் சால்ட்டி எழுதிக்கோங்க.
மோஸ்ட்லி ஆஃப் ஆஃப் த பார்ட் ஆஃப் டங்கில் வைக்கும்போது தான் நமக்கு என்ன தெரியும், அந்த புளிப்பு சுவையெல்லாம் நடுவில் வைக்கும்போது அப்படி ஒரு மாதிரி சுருன்னு இருக்கும். அப்போ அந்த மிடில் பார்ட் வர்றது சோறு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு தான் பிட்டர் வந்து கடைசியாக கசப்பு சுவையெல்லாம் நடுவில் தான் லாஸ்ட்டு டாப் ஆஃப் த பிளேசஸ். ஸோ நான் இங்கே கீழே இருந்து போயிட்டுருக்கேன். லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த டங்க். ஃபஸ்ட்டு நுனி நாக்கு வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டி, மிடில் சோறு, மேலே வந்து பிட்டர். ஓகே, இது உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரியலைஸில் பண்ணி பார்த்துருப்பீங்க. என்ன வீட்டில் ஜீனி எடுத்து வச்சு பாருங்கள். ஓகே, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபைன். ஹவு டிட் இட் டேஸ்ட்? வாட் வாஸ் த ஃபுட் ஐட்டம்? எப்படி நீங்கள் இதை இது பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? ஏதோ நான் சாக்லேட் எடுக்கிறேன்னு வச்சுக்குவேன். ஓகே, சாக்லேட் எப்படி இருக்கும்? இட் டேஸ்டட் as a ஸ்வீட். எஸ். வாட் வாஸ் த ஃபுட் டேஸ்ட்? எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும். என்ன ஃபுட் நான் எடுத்தேன்? விச் ஐம் டேக்கன் as a சாக்லேட். ஓகே, ஆன் விச் பார்ட் ஆஃப் த டங் குட் யூ கெட் த மோஸ்ட் டேஸ்ட்? இன் ஃப்ரண்ட் ஆர் த பேக் ஆர் த லெஃப்ட் ஆர் த ரைட் ஆஃப் த டங்? எந்த பார்ட் ஆஃப் த டங்கில் வந்து நமக்கு மோஸ்ட் டேஸ்ட் கிடைக்கும்? நானே சொல்லிவிட்டேன், ஃப்ரண்ட்டில் தான். இன் ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் அது நமக்கு ஈஸியாக டக்குன்னு குயிக்காக ரெகக்னைஸ் பண்ண முடியும். இன் ஃப்ரண்ட் பார்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க? விச் டேஸ்ட் குட் பி மேட் அவுட் விச் பார்ட் ஆஃப் த டங்க்? மார்க் தி ஸ்பாட் ஆன் த பிக்சர். அந்த படத்தில் இருக்க பிக்சருக்கு லேபிள் பண்ண சொல்லிட்டாங்க. நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன் நான். நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? ஒன் அட் அ டைம் புட் சம்திங் டு ஈட் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் மவுத், அண்டர் த டங், ஆன் த லிப்ஸ், ஆன் த ரூஃப் ஆஃப் த மவுத். டிட் யூ கெட் எனி டேஸ்ட் தேர்? கண்டிப்பாக கிடைக்காது. கீழே வச்சுட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்காது. டிஃப்ரெண்ட் ஐட்டம்களும் உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. இஸ் நோ. ஓகே, யூஸ் அ க்ளீன் cloth to wipe the front part of your tongue so that it is dry. Put some sugar or jaggery there. Could you taste anything? Why did this happen? ஆக்சுவலாக நுனி நாக்கில் நம்ம வந்து ஒரு க்ளோத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு சுகரோ ஏதோ வைக்கும் போது உங்களுக்கு ஸ்வீட்டாக அந்த சென்சஸே இருக்காது. ஏன்னா அங்கே எந்த என்ன இருக்காது, உனக்கு எந்த சென்சஸுமே இருக்காது. ஒய் டிட் ஹேப்பன்? எதனால் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அங்கே இருந்த அந்த டங்கில் இந்த சலைவாலாம் நாங்கள் என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளோத் வச்சு வைப் பண்ணிட்டனால ஒன்றுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு அந்த கரையாது, டேஸ்ட் அந்தளவுக்கு தெரியாது, டக்குன்னு சென்ஸ் ஆகாது. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட், ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர் அண்ட் லுக் க்ளோஸ்லி அட் யுவர் டங்க். ஹவு டஸ் த சர்ஃபேஸ் லுக்? கேன் யூ see எனி டைனி பம்ப்ஸ் ஆன் த சர்ஃபேஸ்? ஆமாம், டைனி பம்ப் இருக்கா? இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள், அந்த டைனி பம்ப்ஸ். அதுக்கு பேர் தான் டைனி பம்ப்ஸ். ஓகே, ஃபைன். டெல், இதை கேட்குறாங்க, ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம பார்ப்போம். இஃப் someone ask you to describe the taste of amla or cucumber, you might find difficult to explain. ஓகே, இது என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். How would you describe the taste of these tomato, onion, saunf and garlic? ஓகே, எப்படி இருக்கும் அந்த ஃபுட் ஆஃப் த டேஸ்ட்டு? டொமேட்டோ நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் லிட்டிலாக சோறாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா அது சில டைம் வந்து புளிப்பாகவும் இருக்கும். நல்ல பழுத்த பழமாக இருக்கும்போது அது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். எஸ். ஆனியன் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். அது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். எஸ், காரமாக தான் இருக்கும், காட்டமாக இருக்கும். எஸ், பொன்ஜென்ட்டாக இருக்கும். எஸ். சான்ஃப் நான் சொல்லிட்டேன், நல்லா ஸ்வீட்டான அழகான ஒரு குட் ஸ்மெல் வரும் சான்ஃபில். அனிசைடு சொல்லிட்டேன்னா. கார்லிக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அது வந்து எப்படி இருக்கும்? அதுவும் வந்து எப்படி இருக்கும்? ஒரு பிட்டராக தான் இருக்கும், கசப்பாகவும் இருக்கும், லைட்டாக சம்டைம்ஸ் வந்து ஸ்பைஸியாகவும் வந்துருக்கும், ஒரு காட்டமாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து. when Jumma tasted some of things so said is அப்படி சம்திங் தே ஆர் டெல்லிங். காரம் வந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி சிம்பிள் கொடுப்போமா? லைக் தட் இஸ் சூசுன்ட்டு. சி மைட் ஹாவ் ஈட்டன் சம்திங் ஸ்பைசி. மேபி வேறு எந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி பண்ணுவோம். மேபி வி ஆர் ஈட்டிங் சில்லி அண்ட் ஆல். சில்லி சாப்பிட்டோம்னா, சில்லி சிக்கன் கிடையாது, மிளகாயை நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி நாக்கெல்லாம் அப்படி லைக் தட் வி வில் சே. எஸ். ஓகே, அது உங்களுக்கு பார்க்கும்போது ரியலைஸ் ஆகும். வாட் டு யூ திங்க் சி மே ஹாவ் ஈட்டன்? என்ன ஈட் பண்ணியிருப்பாங்க? அதான் சொன்னேனே, மிளகாய் ஈட் பண்ணியிருப்பாங்க, சில்லி. வை டோன்ட் யூ மேக் சவுண்ட் தட் டிஸ்கிரைப் சம் டேஸ்ட்? பார்ப்போம்.
From your expression and sound, ask your friend to guess what you might have eaten. அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, என்ன எக்ஸ்பிரஷன்? ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுப்போம். என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ்? பிக்கிள்ஸ்லாம் நம்ம வந்து அப்படி லிக் பண்ணி சாப்பிடும்போது அப்படி ஒரு மாதிரியான டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் எம்மி அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. எம்மின்ட்டு, ரைட்? ஓகே. ஸ்லர்ப்பு, இந்த நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி அப்படி உறிஞ்சு எழுப்பான், அப்படி ஸ்லர்ப் ஆகும். எஸ், இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் சவுண்டு. ஓகே, அதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. chew it or chew it well, what is the difference? chew it or chew it well. எஸ், நல்லா மென்று சாப்பிடும்போது நமக்கு என்னது, இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்ட் ஆயிரும். half of the part digestion will be happen in the mouth itself. நமக்கு வந்து மவுத்லேயே வந்து நமக்கு பகுதி டைஜஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். when you are completely chew it and then eat and means, ஓகேவா, அந்த சலைவாவோட நல்லா மிக்ஸ்டு டுகெதர் ஆகி கம்ப்ளீட்டாக இதாகிடும். ஃபைன், நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Try this together in a class. Each of you take a piece of bread or roti or some cooked rice. Put in your mouth, chew 3 to 4 times and swallow it. Did the taste change as you chewed it? ஏதாவது சேஞ்சஸ் மாற்றம் இருக்கா இது பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, was there any changes in the taste after chewing so many times? Has anyone at home told you to eat slowly and chew well so that food digests properly? Why do you think they say this? இதனால் இதை சொல்கிறாங்க. நல்லா மென்று சாப்பிடும்போது த்ரீ டைம்ஸ்க்கு மேலே சாப்பிடும்போது என்னாகும், சேஞ்ச் ஆகுமா டேஸ்ட்டு? அதெல்லாம் மாறாது, டேஸ்ட்டெல்லாம் மாறாது, அங்கேயே வந்து கம்ப்ளீட் டைஜஷன்ஸ் ஆகிருக்கும். ஓகே, ஆனால் இப்போ இதுவே வந்து சில சாப்பாடு, இந்த ரைஸ் ஐட்டங்கள் இது மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு 30-35 தடவை நிறையா தடவை நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா என்னாகும், டேஸ்ட்டு மாறிடும். கண்டிப்பாக அது மாறிடும். நிறையா தடவை so many டைம்ஸ் சூவிங் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், மாறிடும். 1 or 2 டைம்ஸ் க்ரஸ் பண்ணும்போது அது மாறாது, நிறையா தடவை பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக அது டேஸ்ட் மாறிடும். வீட்டிலலாம் சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி ஸ்லோவாக தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, வேகமாக பக்குன்னு சாப்பிடக்கூடாது, ஸ்லோவாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் என்னாகும், சூவிங் ப்ராப்பர்லி நடந்தால் தான் என்னாகும், ஃபுட்டு வந்து நல்லா ஒரு ப்ராப்பராக உள்ள ஸ்வெல்லாகி உள்ளே போகும், டைஜஸ்ட் ஆகும், நல்லா நடக்கும், டைஜஷன்ஸ் என்னாகும், ப்ராப்பராக நடக்கும். அதனால தான் வந்து அவங்க பொறுமையாக சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே, இமேஜின் யூ ஆர் ஈட்டிங் சம்திங் ஹாட் லைக் அ க்ரீன் கோவா. What kind of changes take place from the time you bite a piece and put in your mouth to when you swallow it? Okay, இப்போ நல்லா ஒரு கொய்யாக்காயெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு பார்த்தீங்களேன், ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு கடிக்கிறதுக்கு அந்த மேல் லேயர் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸஸாக இருக்கும், ஒரு மாதிரி தூக்குற மாதிரியும் இருக்கும். ஆனால் அது நீங்கள் அதுவே பாருங்களேன், நல்லா ஒரு சூவிங் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா 10 தடவை கடிச்சிங்கன்னா அப்படியே ஒரு கூல் மாதிரி ஆயிடும். அப்போ அது வந்து இட் கிவ்ஸ் ஃபீல் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மென்று அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர்த்துக்கு. அதெல்லாம் நல்லா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, திங்க் வாட் இஸ் த சலைவா இன் அவர் மவுத் டூ. ஆக்சுவலாக சலைவாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொன்னேன், நானே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சலைவா என்ன பண்ணும், ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி நமக்கு ஃபுட்டை வந்து என்னது சாஃப்டாக பண்ணி கொடுக்கும், அப்புறம் ஆல்மோஸ்ட் இங்கேயே டைஜஷன் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், straight from the heart. Where do you think the food must be going after you put it in our mouth and swallow it? In the picture given here, draw the path of the food through your body. Share your picture with this friend. Do all you have similar picture. ஓகே, நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக உள்ள எங்கே என்ன இருக்கும், இதில் நேராக கீழே ஸ்டமக் இருக்குமா, இதிலேருந்து அப்படியே ஃபஸ்ட் ஈசோஃபேகஸ் வந்து ஃபுட் பைப் வழியாக அப்படியே மேலே போகும். ஃபஸ்ட்டு மவுத்துலேருந்து ஈசோஃபேகஸ். இங்கே வந்து எனக்கு எடிட்டிங் ஆப்ஷன் எடுக்கலை, ஸோ அதனால் வராது, இதில் போட முடியாது. ஜஸ்ட் லிசன். ஃபஸ்ட்டு ஃபுட் பைப் வாய் வழியாக, ஃபுட் பைப் வழியாக நேராக போய் எங்கே போகும், ஸ்டமக்குக்கு போகும். ஸ்டமக்குக்கு தான் போகுமா, டைஜஷனுக்கு. ஓகே, ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ஆர் வெரி ஹங்க்ரி? நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக பசியாக இருந்தோம்னா அப்படி எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் டிஸியாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். எஸ், அப்படியே ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள அப்படி குடுகுடுன்னு இருக்கும், ஒரு டிங்கிலிங் சென்சேஷன் கிடைக்கும்.
அந்த டிங்லிங் சென்சேஷன் வந்து எப்படி பண்ணோம், அப்படியே நம்மளுடைய அந்த டிங்லிங் சென்சேஷன் நமக்கு என்ன கொடுக்கும், அப்படியே ஒரு மாதிரி எதையாவது ஒன்று பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு கொண்டாக்கிறோம். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஹவ் டு யூ கம் டு நோ தட் யூ ஆர் ஹங்க்ரி, எப்படி உனக்கு அது தெரிய வரும்? ஏதாவது டக்குன்னு சாப்பிடணும், உடனே அர்ஜென்ட்டாக சாப்பிடணும், ஸ்ட்ராங் அர்ஜ் ஆகும், எதையா சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஒரு பசி மயக்கத்தில் இருப்போம், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு. திங்க் வாட் வுட் ஹேப்பன் இஃப் யூ டூ நாட் ஈட் எனி திங் ஃபார் 2 days. நினச்சி பாருங்கள், ஒரு 2 நாளாக சாப்பிடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக என்ன ஆயிடும், உடனே ஏதாவது சிக்காயிரும், இல்லைனா ரொம்ப டயர்டாயிரும், ஒரு மாதிரி பாடி டயர்டாயிரும், ஏதாவது நோய் வாய்ப்புப்பட்டுரும். we can easily fall sick. Yes. Okay. Would you be able to manage without drinking water for 2 days? Where do you think the water that we drink goes? Yes. ஸோ நம்மளால் 2 நாளாக தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக வாட்டர் தான் தேவை. ஏன்னா வாட்டர் தான் என்னது, நம்மளுடைய எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் போகுது. இதுதான் என்னது, எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸையும் டேக் ப்ளேஸ் பண்ணுறது வாட்டர் தான். ஸோ வாட்டர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதுதான் எல்லா பார்ட்டுக்கும் போகுது. அதுவும் இல்லாமல் சம் வாட்டர்ஸ் ஆல்சோ விட் கம்ஸ் அவர் பாடி, நம்ம பாடியிலேருந்து ஸ்வெட் மூலமாகவும் வெளியே வந்துகிட்ருக்கு, யூரினேட் ஆகியும் போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் இஸ் நீடட். ஓகே, இங்கே சம் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. வென் ஐம் ஹேங்க்ரி மை ஹெட் எக்ஸ். இந்த குழந்தைய பாரு, இன்னொரு செகண்ட் பையன் ரியாக்ஷன் பாரு, வெல் ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுறான். ஐ கெட் ஹங்க்ரி ஈஸிலி வென் ஐம் ஹேங்க்ரி அப்படின்னு மூஞ்ச பாரு, அப்படியே சொல்லிச்சிட்ருக்கான். தேர்ட் பை பாரு, குனி உட்காந்துருக்கான். வென் ஐம் ஹங்க்ரி ஐ ஃபீல் டயர்ட். இந்த பொண்ணு, வென் மை சிஸ்டர் இஸ் ஹங்க்ரி ஷீ கிரைஸ். இது பாரு, அந்த டாக், ஐ க்ரை டு வென் ஐம் ஹங்க்ரி, அழுமாமா. ஓகே, அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டோரி போகிறோம். நீட்டு வாஸ் கிவன் அ குளுக்கோஸ் ட்ரிப். இந்த ஸ்டோரி பாருங்கள். Neetu was very sick. All day she was vomiting and she also had loose motions. Whatever she ate, she vomited. Her father gave her sugar and salt solutions. என்ன கொடுக்குறாங்க, நீட்டாங்கிற பொண்ணு அவங்களுக்கு வந்து சிக்கு இருக்குது, எல்லா நாளும் வாமிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, லூஸ் மோஷன்ஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியல, என்ன சாப்பிட்டாலும் போய்கிட்டே இருக்குது, வாமிட் ஆகிட்டே இருக்குது. ஹர் ஃபாதர் கேவ் சுகர் அண்ட் சால்ட் சொல்யூஷன். மோஸ்ட்லி என்ன கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுகர் அண்டு வாட்டர் சொல்யூஷன் தான், ORS சொல்யூஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ சுகர் அண்ட் சால்ட் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. பை ஈவினிங் நீட்டு வாஸ் ஃபீலிங் வீக் அண்ட் டிஸி. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க. when she got up to go to the doctor, she fainted. Her father had to carry her to the doctor. The doctor said that Neetu should get admitted in the hospital. She needs to be given glucose drip. கண்டிப்பாக அவங்களுக்கு எனர்ஜியாக பாடியில் இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணுமாம்மா, குளுக்கோஸ் ட்ரிப் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. Hearing this, Neetu got confused. She knew that during the games period in school, the teacher sometimes gave them glucose to drink. But what was the glucose drip? Dr. Auntie explained, your stomach is upset, your body is not keeping any food and water, and it has become very weak. The glucose drip will give you some strength quickly even without eating. ஓகே, அவங்ககிட்ட கேட்குறாங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த குளுக்கோஸ் என்னது, இட் இஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. ஸோ நம்ம எதுவுமே சாப்பிட தேவையில்லை, நம்ம கூட தண்ணி டைரெக்டாக பிளட்லேயே கால்குலேட் ஆகி உள்ள மிக்சிங் ஆகி உனக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியாக கொடுக்கும் அந்த குளுக்கோசஸ். அதுக்கு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விளையாடும் போதெல்லாம் டக்குன்னு எடுத்துக்குவாங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸ்லி தேர் பிளேயிங்னா தே ஃபீல் டயர்டு. அப்போ அதை வந்து சோர்வாக வந்து தடுக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, தேர் டேக்கிங் சம் குளுக்கோஸ், இன்ஸ்டன்ட் எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவிலெலாம் விளம்பரத்துலலாம் வந்திருப்பாங்க, குளுக்கோஸ் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு போடுவாங்களா, குளுக்கான் டி சாப்பிடுங்க அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ நோ வெரி வெல். Fine. So talk and discuss. Do you remember that in class 4 you made a solution of sugar and salt? Neetu father also made that this gave her. Why do you think this is given to someone who has vomiting and loose motion? Have you heard the word glucose or see written in anywhere? கேட்குறாங்க இந்த மாதிரி. ஆமாம், சொல்யூஷன் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட் தான் என்னது கொடுப்பாங்க. ஏதாவது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா when you are suffering like vomiting and loose motions, அந்த மாதிரி டயத்தில் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ணோம், நம்மளுடைய பாடியை டீஹைட்ரேட் பண்ணணும். டீஹைட்ரேட்டிங் பண்ணுற போது தான் என்ன அது கண்ட்ரோல் பண்ணும். டீஹைட்ரேட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த இது கொடுப்பாங்க, சுகர் அண்டு சால்ட் சொல்யூஷன்ஸ். எங்கேயாவது பார்த்துருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம ஆடில் பார்த்துருப்போம், பாக்கெட்டை வாங்கி சாப்பிட்ருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கோமா? எஸ். ஹாவ் யூ எவர் டேஸ்டட் குளுக்கோஸ்? ஹவு டஸ்
ஹவு டஸ் இட் டேஸ்ட் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே கேள்விப்பட்டிருக்கோமா? எஸ், நம்ம பார்த்துருக்கோம் இந்த பேக்கெட் அட்வர்டைஸ்மெண்ட்டில். சாப்பிட்ருக்கலான்னு கேட்குறாங்க. எஸ், நம்ம சாப்பிட்ருக்கோம். எப்படி இருக்கும்? நல்லா ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும், ப்ளஸ் ஸ்வீட்டாகவும் இருக்கும். Have you or anyone in your family been given a glucose drip? When and why? Tell the class about it. எஸ், யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குளுக்கோஸ் ட்ரிப் ஏற்றிருக்காங்களா? ஆமாம், ஏற்றிருப்பாங்க. அதாவது ஃபீவர், டைபாய்டு ஃபீவர், அந்த மாதிரி ஹெவியான ஒரு ஃபீவரிஸ் வரும்போது ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் பண்ணியிருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? எப்போ அட்மிட் பண்ணுவாங்க? சிக்னஸ் இருக்கும்போது அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? குளுக்கோஸ் கொடுப்பாங்க, அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்காக, குயிக்காக ரெக்கவர் ஆகணும். ஏன்னா அவங்க இன்டேக் எடுக்க முடியாது, ஃபுட்டு என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஏற்றுக்காது, பை வாமிட்டிங்கில் வெளியே வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி ட்ரிப் ஏற்றுவாங்க, குளுக்கோஸ் ட்ரிப் ஏற்றுவாங்க, இன்ஸ்டன்ட் எனர்ஜி. ஓகே, இதோட யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் விச் ஐம் தாட் யூ பீப்புள்ஸ். புரிஞ்சிருக்கும். நான் பைலிங்குவலில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தமிழில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ புரியும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, மோட்டிவேட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போடுறதுக்கு. Okay, keep on. I will upload all those things from this given EVS chapter. Moreover, I will upload up to 10 chapter in this week. Remaining I will upload later. அடுத்தடுத்த வேறு சப்ஜெக்டை போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ which I plan to upload a new subject, mathematics from grade 10 and 12. That also it will be coming soon from this channel. Okay, கதைக்கு போகலாம். இதை பாருங்கள், இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மார்டின்ஸ் விண்டோ, இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருங்க உங்களுக்கு மார்டின்ஸ் விண்டோவிலேருந்து. ஸோ நல்லா ஸ்டோரியை பாருங்கள். இந்த மார்டின்ஸ் விண்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் உத்சாஹி, சக்மாக் ஆகஸ்ட் 1985. இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணது அனுபா லால். ஓகே, மார்டின்ஸ் விண்டோன்னு கொடுத்துருக்காங்க. Here is an old story. It seems so funny. There was a window in Martin's tummy. ஒரு போம் மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்கள். It seems so funny. There was a window in Martin's tummy. Actually, by mistake, Martin was shot right in the stomach. It bleed a lot. The wound slowly healed and was covered by skin. But the hole was still there. You could peep right in. Oh, what a chance for doctors to study what happens to the food inside the body. The story seems odd, but it's really true. The secret of Martin's stomach helped us, all, me and you. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸிங் ஆயிடுச்சு. எதுக்கு? மார்டின் அப்படிங்கிறவங்களுக்கு துப்பாக்கியால் சுட்டுப்பட்டுட்டாங்க. அதை வந்து யார்? டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு, டைஜஸ்டிங். அவர் வந்து அவருடைய ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு இதுவான பொருளாக ஆயிடுச்சு அவருக்கு. இதில் என்ன கதைன்னு பாருங்கள். எ ஸ்டோரி எ ஸ்டமக் வித் விண்டோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இன் திஸ் போம் யூ ரீட் அபவுட் அ சோல்ஜர் கால்டு மார்டின். ஸோ சோல்ஜர் மார்டினுக்கு வந்து குண்டு அடிபட்டிருக்கு. இன் 1822 he was 18 years old and was very healthy. 18 வயசில். When he was shot, he got seriously hurt. At the time, Dr. Beamont was called to treat him. இதில் வந்து பேர் யாரும் தெரிஞ்சுக்கோங்க. சோல்ஜர் மார்டின், டாக்டர் யார்? பீமண்ட். டாக்டர் பீமண்ட் cleaned the wound and put the dressing. After 1.5 years, the doctor found the Martin's wound had healed except for one thing. He had a big hole in his stomach. ஒரு வயிற்றில் பாருங்கள் பெரிய ஓட்டை இருக்குது. இந்த பிக்சரில் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். ஓகே, he had a big hole in his stomach. The hole was covered with a loose flap of skin. அது மேலே அந்த தோல் மாதிரி இருக்குது பாருங்க, அதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. The hole was covered with a loose flap of skin like the washer in a football. Press the skin and you could peep into the Martin's stomach. அது வழியே பார்க்கலாம். Not only that, doctor could also take out food from the stomach by putting a tube in the hole. அதில் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் நம்ம அழகாக வெளியே எடுக்க முடியுமாம்மா, அவ்வளோ பெரிய ஹோல் இருக்குது. டாக்டர் பீமண்ட் felt he had found a treasure. Can you guess how much time he spent on doing a different experiment on the stomach? 9 years. During this time, Martin grew up and got married. இதில் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காரு பீமண்ட்டு. All the time, scientists did not know how food was digested. எல்லா நேரமும் உங்களுக்கு தெரியாது ஃபுட் எப்படி செரிமானம் இருக்குன்ட்டு. இதில் நிறைய ஒரு பயிற்சி பண்ணியிருக்காரு. How does the liquid, that is digestive juices in the stomach, help? How does it only help in the making food wet and soft, or does it also help in the digestion? இது எப்படி ஆக்சுவலாக நமக்கு ஸ்டொமக்கில் என்ன இருக்கும்? HCl இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். டைஜஷனுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். Beamont took some liquid out of the stomach. He wanted to see what would happen
to food items kept in a glass filled with it. அவர் பாருங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. கீழே டேப்லெட் காலத்தில் இருக்கு, நான் சொல்கிறேன். Would it get digested on its own? For this he did not experiment. With the help on a tube he would take out some digestive juice from the stomach. At 8:30 a.m. he put 20 tiny pieces of boiled fish in 10 millimeter of the juice. Okay, ஒரு 20 tiny pieces of boiled fish வந்து 10 millimeter ஜூஸில் போடுறாரு. He kept the glass at the same temperature as of the stomach. ஓகே, ஒரு நிறைய டெஸ்ட் பண்ணுறாருங்க. ஒரு ஃபுட்டை வந்து நம்ம நல்லா வேக வச்ச ஃபுட்டை வந்து அந்த வயிற்றுக்குள்ளேயும் பார்க்குறாரு, நார்மலாக அதை லிக்விடை எடுத்து போட்டு பார்க்குறாரு. 30 degrees Celsius நார்மல் டெம்பரேச்சர்லையும். When he checked at the 2 p.m. he found that the piece of fish had dissolved. கம்ப்ளீட்டாக செரிச்சு போயிடுச்சுங்க அது. Dr. Beeman tried this experiment with the different food items. He gave Martin that some food same time compared how long it took for food digested in the glass and Martin's stomach. அவர் அப்படியே ஒவ்வொரு இடையே பண்ணி பார்த்துருக்காரு. என்ன பண்ணாருன்னு இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அன்பாயில்டான மில்க் என்ன எடுத்திருக்காரு, பால் காய்ச்சாத மில்க் எடுத்திருக்காரு, இந்த ஸ்டொமக்கில் வைக்கிறாரு. ஓகேவா, உள்ளேருந்து டைஜஸ்டிவ் ஜூஸ் எடுத்தார் பார்த்தியா, அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வச்சுட்டு அதில் போடும்போது அது கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஆகும். எவ்வளோ நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஆச்சு. அதே மாதிரி ஸ்டொமக்கில் வந்து உள்ளே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் 5 நிமிஷத்துலேயே செரிமானம் ஆயிடுச்சு. அதேமாதிரி பாயில்டு மில்க் வந்து 2 மணி நேரத்தில் இதாகிடுச்சு, டைஜஸ்ட் ஆயிடுச்சு. பாயில்டு மில்க் வந்து டைஜஸ்ட் ஜூஸில் போடும்போது 4 மணி நேரம் 5 நிமிஷம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரா எக் பீட்டன் ஆனது, ஹாஃப் பாயில்டு, ஃபுல் பாயில்டு எல்லாமே. இதுலேருந்து 1 மார்க் உங்களுக்கு நிறைய வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. So what does our stomach do? Dr. Beeman did many experiments and found out many secrets about digestion. He found that food digests faster in the stomach than outside. Yes, வெளியில் செரிமானம் ஆகிறத விட ஸ்டொமக்கில் தான் குயிக்காக வந்து நமக்கு செரிமானம் ஆச்சு. நம்ம பார்த்தாலே தெரியும், மேலே இருக்கக்கூடிய டேபிளர் பாருங்கள், எங்கே அதிகமாக வேகமாக செரிமானம் ஆச்சு, வயிற்றுக்குள்ளே தான் டக்குன்னு குயிக்காக டைஜஸ்ட் ஆச்சு. Have you heard of anyone talking about acidity, especially when the person has not eaten food is not digested properly? Yes. இதில் பாருங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இது மூலமாக வந்து நிறைய ஃபேமஸ் ஆகியிருக்காரு. அவருடைய அனுபவங்கள் பாருங்கள். மெனி சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் என்னென்ன சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, so do you like the story of Martin or should we say the story of our own stomach? இது யாரை டிரான்ஸ்லேட் பண்ணால் அனிதா ராம்பால் எழுதினது, சம்குமக், ஆகஸ்ட் 1985. Think and discuss. Imagine if you had been in place of Dr. Beeman, what experiment would you have done to find out secret of our stomach? நீங்கள் இப்போ பீமன் பிளேஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க? திங்க் இட் ஆஃப், ரைட் அபவுட் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்களாம் ஓனாக எழுதுங்க. ஓகே, குட் ஃபுட் அண்ட் குட் ஹெல்த். இது பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க லைஃபுக்கு. டாக்டர் அபர்ணா ஹேஸ் 2 பேஷண்ட், ராஸ்மி அண்ட் கைலாஸ். ஸோ டாக்டர் அபர்ணாவுக்கு 2 பேஷண்ட் இருக்காங்க. ஒரு குழந்தை ராஸ்மி, இன்னொன்று கைலாஸு. இந்த ராஸ்மி, டாக்டர் அப்பர்ணா டாக் டு தெம் டு ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் தெம், ரீட் அண்ட் வாட் த டாக்டர் ஃபவுண்ட். இந்த ராஸ்மி அப்படிங்கிறவங்க 5 வயசு. சி லுக்ஸ் அபவுட் 3 years old. ஆனால் 5 வயசு, நான் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, 3 வயசு பிள்ளை மாதிரி இருக்காங்க, நெளிஞ்சு போயிருக்காங்க, அந்தளவுக்கு பட்டினியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சி ஹேஸ் வெரி தின் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் பாட் பெல்லி. பாருங்க, நெளிஞ்சு போன சூம்பி போன உடம்புன்னு சொல்லுவாங்கள்ல. Stomach like a balloon, she often falls sick. She always feels tired and cannot go to school regularly. She does not have the strength even to play. பாரு, அவங்களுக்கு அந்தளவுக்கு விளையாடுற கூட சக்தி இல்லை, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காங்க. 5 வயசு பொண்ணுன்னு சொல்கிறான், பார்க்க தெரியலங்க, 3 வயசு உள்ள மாதிரி காட்டுது நமக்கு. ஆனால் பாருங்கள், அப்போ அந்தளவுக்கு மெலிஞ்சிருக்காங்க. ஃபுட்டு, she is lucky if she can't get a little rice or 1 roti to eat in whole day. அவங்க பாருங்கள், ஃபுட்டு பாருங்கள், அவங்களுக்கு ஒரே ஒரு ரொட்டியோ கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைச்சாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஹோல் டேக்கு. அவங்களுக்கு அப்போ ஃபுட் ஐட்டங்கள் சரியாக கிடைக்கிறதில்ல, வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பர்சன் பாருங்கள், கம்ப்ளீட்டாக டிஃபர். கைலாஸ் ஆள் பாருங்கள், அடே அப்பா கும்முன்னு இருக்கான், 7 years. ஹீ லுக்ஸ் ஓல்டர் தென் ஹிஸ் ஏஜ். ஆள் வந்து அவன் ஏஜுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை, முரட்டாளாக இருக்கான். ஹிஸ் பாடி இஸ் ஃபேட் அண்ட் ஃப்ளாபி. ஹி ஹாஸ் பெயின் இன் ஹிஸ் லெக். ஹீ இஸ் நாட் வெரி ஆக்டிவ். ஹீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ் அண்ட் ஸ்பெண்ட்ஸ் மெனி ஹவர்ஸ் வாட்சிங் டிவி. அவனோட வேலையை என்னது, பஸ்ஸில் தான் போவான், போயிட்டு நல்லா
வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடுவான், நல்லா நல்லா டிவி பார்ப்பான். ரொம்ப சோம்பேறியாக இருப்பான், வேலையே செய்ய மாட்டான் போல தெரியுது. நல்லா நல்லா ஃப்ளப்பியாக இருக்கான். ஃபுட்டு, he does not like to eat home cooked food like a dal rice, vegetables and roti. வீட்டில் பண்ணக்கூடிய எந்த பொருளும் சாப்பிட மாட்டான். The only things he find tasty are chips, burger, pizza and soft drinks from the market. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறைய சாப்பிட்றான். நம்மளால் நல்லா பீஸா பர்கர்னு சொல்லுவாங்க இல்லை, பீஸா பர்கர் தென் நல்லா கொழுன்னு ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி கொழுன்னு தான் இருக்கான். ஸோ இந்த பையனுக்கு ஒரு கதை பாரு, ஒருத்தவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது, இன்னொருத்தனுக்கு வேணுங்கிற அளவு சாப்பாடு கிடச்சோம் அதை விட்டு போட்டு போய் பீஸா பர்கர்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி தின்னுட்டுருக்கான். ஓகே, குட் கம்பேரிசன். டாக்டர் அப்பர்ணா measured the height and weight of both the children. Then she told them there is only one treatment for both your problem. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். என்னது? ப்ராப்பரான ஃபுட்டு தான். இவங்களுக்கு ஃபுட்டே கிடைக்கல, அவனுக்கு ஃபுட்டு கிடச்சி விட்டு போட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ருக்கான். ஸோ டாக்டர் சொல்லியிருக்காங்க ப்ராப்பரான ஃபுட்டு தான் அப்படின்ட்டுருக்காங்க. Okay, we have to discuss. They're asking some question for us. What they're asking? Discuss. Why do you think Rasmi could eat only one roti in the whole day? So Rasmi ஏன் வந்து ஹோல் டேக்கு ஒரே ஒரு ரொட்டி தான் சாப்பிட்றாங்க? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து they are from poor families. He could not afford to buy the food. Yes, she had only one roti. Okay. Do you think Kailas would like games and sports? கேம் விளாட்ற மாதிரியா இருக்கான், ஆள் நல்லா போயிட்டு சாப்பிட்டு போட்டு டிவி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ எஸ் நோ, Kailas doesn't like sports and games. So that's why he has a flat and flabby body. Is not interested in any physical activities. What do you understand about a proper food? What do you mean by the proper food? Proper food na enna? Proper food means that the required amount of nutritious food we needed. எவ்வளோ நியூட்ரியன்ஸ் தேவைப்படுதோ நமக்கு அந்த அளவுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கணும், அதுதான் வந்து ப்ராப்பர் ஃபுட்டு. ஓகே, ஸோ நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, if our body want to functions properly, we need a required amount of the nutrients. அப்போ நம்ம சும்மா சாப்பிட்டா பார்த்தாது, அதில் தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கணும். அவங்க பாப்பா ஒரே ஒரு ரொட்டி தான் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எப்படி பார்த்தோம்? ஓகே, why do you think that food of Rasmi and Kailas was not proper? எதனால் அது நாட் ப்ராப்பர்னு சொல்கிறாங்க? எஸ், லிசன். ராஸ்மி வந்து என்னது, அவங்களுக்கு அடிக்குவேட்டான குவான்டிட்டி கிடைக்கல. குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட் என்னது, தே ஆர் நாட் அட் கெட் இன்அடிக்குவேட் குவான்டிட்டி ஒன்லி சி காட். எவ்வளோ கிடச்சிச்சு? ரொம்ப கம்மியானது தான், அதாவது ஒரே ஒரு ரோட்டி தான் கிடச்சிச்சு. லைக் கைலாஸ் ஹேவிங் ஜங்க் ஃபுட் என்ன சாப்பிட்டான், லைக் சிப்ஸ், பீஸா, பர்கர்ஸ், இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த பாடி. எஸ், ஸோ இஃப் யூ டேக் திஸ் ஃபுட் in appropriate way, it gives flappy body only. Fine. So we have to move on with another one. Find out. Talk with your grandparents or elder people and find out what they ate and what work they did when they were of your age. ஓகே, அவங்களோட வயசாக இருக்கும்போது அவங்கெல்லாம் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். பாட்டியெல்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, தம்பி நான்லாம் அப்போல்லாம் என்னவா சாப்பிட்டேன்னா, நல்லா பருப்பு சாதம், நல்லா ஒரு பச்சை காய்கறிகள், நல்லா பால், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி தான்ப்பா சாப்பிட்டேன். ஹேவ் டு டூ த மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான்லாம் இங்கேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு நடந்தே போனேன்ப்பா, நீங்கள்லாம் இப்போ சோம்பேறியாக பஸ்ஸில் போகிறீங்க, காரில் போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரீசனாக இருக்கும். யூ கேன் ஆஸ்க் அண்ட் தட் யூ ஹேவ் டு ரைட் இன் யுவர் ஓன் வே. எஸ், ஓகே. ப்ராப்பர் ஃபுட் எவ்ரி சைல்டு ரைட். இதை பாருங்கள், ப்ராப்பர் ஃபுட் எவ்ரி சைல்டு ரைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எசென்சியல் ஆல்சோ. You have read about two children. One is Kailas, who doesn't like homemade food. The other one is Rasmi, who doesn't even get one proper meal per day. About half of children in our country are like Rasmi. They do not get enough food that they need to grow and develop properly. These children are weak and sickly, but it is the right of every child to get a proper food. Yes, so proper food is essential for every child, right? ஓகே, இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டோரி. இதை வந்து பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள். தே ஃபீல் சஃபர் லாட் டு கெட் த ஃபுட். கோம்தி இஸ் a 30 years old. கோம்தி ஒர்க்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அ ரிச் ஃபார்மர். ஒரு ரொம்ப அவங்க வந்து ஃபார்மர், ஒரு ரிச் ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் ஆல் ஹேர் ஹார்ட் ஒர்க் ஷி கெட்ஸ் பெய்ட் வெரி லிட்டில். ரொம்ப கடினமாக உழைச்சாலும் என்ன கிடைக்கிது, ரொம்ப கம்மியான ஊதியம் தான் கிடைக்கிது. She little that she can't even buy enough rice to feed her baby to the in her family.
அவங்க சம்பாதிக்கிறது அந்த குழந்தைகளுக்கு கூட சாப்பாடு கூட வாங்க முடியல. சம் மந்த் ஷி டஸ் நாட் கெட் எனி ஒர்க் அட் ஆல். ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா மாதங்களும் 12 மாதங்களும் வேலை கிடைக்காது. எப்போல்லாம் பேடி ஃபீல்டு வந்து கல்டிவேட் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இதை என்னன்னு பார்க்குறோம். தென் சி ஹேஸ் டு ஈட் லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ் ஃப்ரம் த ஜங்கிள். காடுகள்லேருந்து பறிச்சுட்டு வரக்கூடிய கிழங்கு வகைகள், அந்த ரூட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இலைகள், அந்த கிழங்குகள்லாம். கோம்தி சில்ட்ரன் ஆர் வீக் வித் ஹங்கர் அண்ட் ஆல்வேஸ் சிக். ஃபியூ இயர்ஸ் எகோ ஹர் ஹஸ்பண்ட் டைட் ஆஃப் ஹங்கர். பார்த்துக்கோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய கணவர் வந்து பட்டினியாலே இறந்துருக்காங்க. இது ரொம்ப கொடுமையானது. பட்டினியால் வந்து யாரும் இறக்கக்கூடாது. யாராவது உணவு இல்லைன்னு வந்து கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருங்க. ஸோ யூ ஹவ் டு டூ திஸ் ஒன் மஸ்ட். மோஸ்ட் ரைஸ் க்ரோஸ் இன் கால்கந்தி டிஸ்ட்ரிக். இது பாருங்கள், இந்த கல்கந்தி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து என்ன இது எங்கே இருக்குது? கால்கந்தி டிஸ்ட்ரிக் ஒடிசாவில் இருக்குது. இந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய இந்த காலாகந்தி, இந்த காலாகந்தி டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த அதிகமாக ரைஸே க்ரோ ஆகுது. பட் அங்கே தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கே பட்டினி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ உழைக்கிறதுக்கான ஊதியம் கிடைக்கல அவங்களுக்கு ப்ராப்பராக. ரொம்ப கொடுமையாக இருக்குது. மெனி டைம் த ரைஸ் தட் கீப் லையிங் இந்த குடவுன்ஸ் கெட் ஸ்பாயில்டு. நிறைய தடவை குடவுனில் அரிசிலாம் கீழே கொட்டி வீணாக தான் போயிருக்குது. இந்த சேம் காலகந்தி தேர் ஆர் மெனி புவர் பீப்புள் லைக் கோம்தி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வை டூ பீப்புள் டை ஆஃப் ஹங்கர் இன் சச் அ பிளேஸ்? இதனால் அப்படி இறக்குறாங்க. ரீட் அபவுட் தி ஸ்டோரி இன் காலகந்தி டிஸ்ட்ரிக் இன் ஒடிசா. மேலே கஷ்டமாக தாங்க இருக்குது. Do you know any child who does not get enough to eat in a whole day? What are the reason for this? அவங்களுக்கு ஏன் வந்து ஒரு நாளுக்கு தேவையான உணவு கூட கிடைக்காம இருக்குது? கண்டிப்பாக நான் இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் ஃப்ரம் அ புவர் ஃபேமிலி ஹூ கேன்ட் அஃபோர்ட் அ ப்ராப்பர் மீல். அவங்களால ப்ராப்பர் மீல் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாவ் யூ எவர் சீன் அ குடவுன் வேர் அ லாட் ஆஃப் கிரெயின் ஹேஸ் பீன் ஸ்டோர்ட்? வேர் எங்கேயா பார்த்துருக்கியா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா? நிறையா குடவுன்லாம் அரிசி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஸ்டோரில் பார்த்துருப்போம். மார்க்கெட்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கிரெயின்ஸஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. வாட் வி ஹாவ் லேர்ன்ட். ஒய் கேன் யூ நாட் டேஸ்ட் ஃபுட் ப்ராப்பர்லி வென் யூ ஹாவ் அ கோல்டு? எஸ், எதனால்? ஒய் கேன் யூ நாட் டேஸ்ட் ஃபுட் ப்ராப்பர்லி வென் யூ ஹாவ் அ கோல்டு? நமக்கு நார்மலாக தெரியும், கோல்டாக இருக்கும்போது நோஸ் ஆட்டோமேட்டிக்லி வில் கெட் பிளாக்ட். எஸ், ஸோ பிளாக் ஆகிருக்கும், நம்மளால் சென்ஸ் பண்ண முடியாத ஸ்மெல்லு. ஸோ தட் வி கான்ட் டேஸ்ட் த ஃபுட் ப்ராப்பர்லி. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ரீசன். உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் எழுதுங்க. மோர் ஓவர் இட்ஸ் கரெக்ட் ஒன்லி. எனக்கு தெரிஞ்சு பிளாக் ஆகிரும் நோஸஸ்ஸு. ஸோ நம்மளால் சென்ஸ் பண்ண முடியாது. இஃப் யூ வேர் டு சே தட் டைஜஷன் பிகின்ஸ் இன் த மவுத், ஹவு வுட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் ரைட்? என்ன சொல்கிறாங்க? டைஜஷன்ஸ் வந்து மவுத்லேயே ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எப்படி எழுதி காட்டுவீங்க? எஸ், வி நோ வெரி வெல். ஐ ஆல்ரெடி டோல்டு. ஸோ தட் இட் வில் பி எக்ஸிஸ்ட் இன் தட் சலைவரி கிளாண்ட் இன் த மவுத். நமக்கு மவுத்தில் என்ன இருக்குது? சலைவரி கிளாண்ட் இருக்குது. அந்த சலைவால் என்ன இருக்கும்? இந்த சலைவால் நான் நிறைய சொல்லிட்டேன். இட் கண்டைன்ஸ் என்சைம். அது என்ன இருக்கும்? என்சைம் இருக்கும். அந்த டைஜஸ்டிவ் என்சைம் இருக்கும். அந்த டைஜஸ்டிவ் என்சைம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுதான் வந்து என்னது, அந்த ஒரு காம்ப்ளெக்ஸான மெட்டீரியல்ஸை வந்து நமக்கு என்ன பண்ணும்? பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கும், உடச்சி கொடுக்கும், சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றும். கெட்டியாக இருக்குது. அதுக்கு உதாரணம் நான் என்ன சொன்னேன், அந்த மாதிரி கொய்யாக்காவை வந்து கெட்டியாக இருக்கிற வெளித்தோலை சாப்பிடும்போது இட் மிக்ஸ்டு வித் சலைவரி அண்ட் என்சைம்ஸஸ் அது என்ன கொடுக்கும்? நமக்கு சாஃப்ட் அண்ட் கூலாக மாற்றி கொடுக்குறோம். ஸோ தட் வி கேன் சே த டைஜஷன் பிகின்ஸ் இன் த மவுத். ஸோ ஆல்மோஸ்ட் பக்கா கிறிஸ்டல் கிளியரான ஒரு சயின்ஸ் டீச்சர் மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சேனல்ஸில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ். ஓகே, கீப் சப்போர்ட் மை சேனல். ஃபைன். ஸோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் கொடுங்க. இது அந்த மாதிரி நானும் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ டீட்டெயிலாக கொடுப்பேன். ஸோ ஆக்சுவலி which I'm given in that explanation in the form of Tamil as well as English, both bilingual which I'm taken. I hope you all enjoyed my class. Thank you. Bye bye.